இன்னைக்கு நான் பஞ்சப்பூர்ல திறந்து வச்சுட்டு வந்திருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பெயரால் அமைந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். அதை பார்த்தவுடன் எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இது பஞ்சப்பூர் அல்ல, எல்லா ஊரையும் மிஞ்சப்பூர்னு தோணுச்சு. ஒரே நேரத்தில் 401 பேருந்துகளை நிறுத்துகிற வகையில் பிரம்மாண்டமான பேருந்து முனையமா அது அமைக்கப்பட்டிருக்கு. பசுமை சூழ்ந்ததா இருக்கு. பார்க்கிங் வசதி, ஏர் கண்டிஷன், ஏசி ரூம்ஸ், லிப்ட், எஸ்கலேட்டர், கடைகள்னு ஒரு விமான நிலையத்துக்கு இணையான வசதிகளுடன் இந்த பேருந்து முனையத்தை உங்களுக்காக நாங்கள் அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டோட இதய பகுதியாக விளங்குகிற இந்த திருச்சிக்கு இப்படி ஒரு பேருந்து முனையம் நிச்சயம் அவசியம் தேவைதான். நேரு அவர்கள் அவருடைய திருச்சி மாவட்டத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து இதை உருவாக்கி இருக்கிறார். அடுத்து திருச்சியிலிருந்து இன்னொரு அமைச்சரும் இருக்கிறார், நம்ம தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் மட்டும் என்ன லேசப்பட்டவரா என்ன? பள்ளி கல்வித்துறை அமைச்சரானதுமே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் இல்ல, பெருமையின் அடையாளம்னு சொன்னார். நேற்று +2 ரிசல்ட் வந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அதிக விழுக்காடு மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆண்டும் அப்படித்தான். கல்வி தரமும் பெருமளவு உயர்ந்திருக்கு. இடைநிற்றல கூடாதுன்னு ஸ்கூல் போகாம இருக்கக்கூடிய மாணவர்களின் வீடு வீடா தேடி போய் அறிவுரை சொல்லி வேண்டிய உதவிகள் செஞ்சு அவங்களை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புறோம். அதே போல கடந்த 2002ஆம் ஆண்டு நான் டெல்லி போனப்போ அங்க இருந்த மாடல் ஸ்கூல் ஒன்றுக்கு நான் விசிட் செஞ்சேன். கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது. அப்போ அந்த ஸ்கூலை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே மாதிரி இதை விட சிறப்பா தமிழ்நாடு முழுக்க மாதிரி பள்ளிகள் உருவாகணும் என்று அப்பவே நான் முடிவு செஞ்சேன். என்னோட அந்த கனவை ரொம்ப சிறப்பா நம்ம அன்பில் மகேஷ் எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். குறுகிய காலத்திலேயே அங்க படிச்ச நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவோட மிக சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் படிக்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நாம எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். நேற்றைய தினம் துவாக்குடியில திறந்து வச்ச மாதிரி நிரந்தர கட்டடங்களையும் உருவாக்கிட்டு வரோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதல் கட்டத்தை அவருடைய மாவட்டத்தில் கட்டி முடிச்சிட்டார். அது மட்டுமல்ல, மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலக மாதிரி எங்களோட திருச்சிக்கும் ஒரு அறிவு சுரங்கம் வேணும் என்று கோரிக்கை வச்சு தற்போது பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த நூலகம் உருவாகிட்டு இருக்கு. நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் இப்படி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள்ல நல்லா ஸ்கோர் பண்ணி எனக்கு நல்ல பேரை வாங்கி தந்திருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. நான் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் கூட சொன்னேன், இந்த அரசோட வெற்றி என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் வெற்றி அல்ல,
அமைச்சர்கள் அதிகாரிகளின் கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னேன். அந்த வகையில இந்த 2 அமைச்சர்களுக்கும் துணையா இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள், உயரதிகாரிகள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு உங்கள் சார்பில் என்னுடைய வணக்கத்தையும் செலுத்த விரும்புகிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அரசினுடைய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருச்சி மாநகராட்சி ஆணையர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருச்சி மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஆளாக்கிய பகுத்தறி புகழ் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோருடைய சிலைகளை எல்லாம் திறந்து வச்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். இந்த திருச்சிக்கும் இந்த திராவிட தலைமகன்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கடந்த 100 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட வளத்துக்கும் நலத்துக்கும் உயர்வுக்கும் அவங்க தான் அடித்தலாம். தந்தை பெரியார் பிறந்தது ஈரோடு என்றாலும் அவர் மாளிகை கட்டி வாழ்ந்தது இந்த திருச்சி. பெரியாரும் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்ததும் இந்த திருச்சியில தான். இந்திய எழுத்து அழிப்பு போராட்டத்தை பெரியாரும் கலைஞரும் நடத்தினது இதே திருச்சியில தான். கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞர் திருச்சி சிறையில தான் அடைக்கப்பட்டார். திராவிட இயக்கத்தோட போர் புறப்பாடு பல்வேறு புத்தகங்கள் இந்த திருச்சி மண்ணில் இருந்துதான் வெளியாச்சு. இதெல்லாம் எல்லாத்தோட அடையாளமாக தான் இந்த திருச்சியில இந்த பெரியார் சிலையும் அண்ணா சிலையும் கலைஞர் சிலையும் திருச்சியில கம்பீரமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் திறந்து வைக்கக்கூடிய பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி அந்த தலைவர்களுக்கு சிலை அமைக்கிறது நம்முடைய கடமை மட்டும் இல்ல, நாம காட்டுகிற சிறு நன்றி கடன். நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு ஏராளமான முத்திரை திட்டங்களை நாம கொண்டு வந்திருக்கிறோம். அனைத்தையும் பட்டியல் போட்டு சொல்லணும்னா நேரம் பத்தாது, காலம் கடந்துடும். அது சாதனை விளக்க பொதுக்கூட்டமா மாறிடும். எனவே சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று திறக்கப்பட்ட 408 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 38 ஏக்கர் பரப்பளவில் அண்ணா கனரக வாகனம் சரக்கு முனையம், இன்று அடிக்கல் நாட்டப்பட்ட 236 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22 ஏக்கர் பரப்பளவில் பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி அமைக்கப்பட இருக்கு. 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம், 18 கோடியே 9 லட்சம் மதிப்பீட்டில் பறவைகள் பூங்கா, 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமி, 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு அரங்கம், 4 கோடி 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பச்சைமலை சுற்றுலா திட்டம். மிக முக்கியமான திட்டம் இந்த திருச்சி மாவட்டத்தில் தொழில் புரட்சி ஏற்படுத்திட மணப்பாறையில் 1100 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் என்னால தொடங்கப்பட்டிருக்கு. அந்த தொழிற்பூங்காவில் உலகின் முன்னணி நிறுவனங்களான ஐபிஎல், பெப்சிகோ தொழில் தொடங்க போறாங்க. இதன் மூலம் மட்டும் 10,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அருகாமையில் தான் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருது. இப்படி கடந்த 4 ஆண்டுகள்ல 26,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மெகா திட்டங்கள் திருச்சிக்காக மட்டுமே தரப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்.
நேற்று திருச்சி வந்ததும் நம்ம திராவிட மாடல் அரசு முத்திரை திட்டங்கள்ல திருச்சி மாவட்டத்தில் எத்தனை பேர் பயனடைகிறாங்க என்கிற லிஸ்ட வாங்கி பார்த்தேன். எனக்கே வியப்பா இருந்துச்சு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வாங்குற சகோதரிகள் எத்தனை பேர் தெரியுமா? 4,42,124 பேர். மாசம் 1000 ரூபாய் வாங்கி உயர்கல்வி உறுதி செய்யப்பட்ட புதுமை பெண் மாணவிகள் 34,074 பேர். இதேபோல் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 16,955 மாணவர்கள் பயன்பெறாங்க. காலை உணவு திட்டத்தில் எத்தனை குழந்தைகள் தெரியுமா பயன்பெறுகிறார்கள்? 86,000 பிள்ளைகள் சூடான சுவையான சத்துணவு உணவு வாங்கி சாப்பிடுறாங்க. முதல்வரின் முகவரி திட்டத்தில் தேர்வு காணப்பட்டது 3 லட்சம் மனுக்கள், அதாவது 3 லட்சம் குடும்பங்கள். நான் முதல் திட்டத்தில் 68,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. இது மட்டுமல்ல, 72,767 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்நாள் இயக்கம் தேர்ந்தெடுக்கு. 5,843 விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள். 70,360 மகளிர் சுய குழுக்களுக்கு 4,160 கோடி ரூபாய் கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. 99,181 கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 4,000 வீடுகளை கட்டி தந்திருக்கிறோம். 54,428 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்ச தெம்போடு தான் இன்னைக்கு இந்த மாபெரும் விழாவில் 527 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,597 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார். 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7,122 முடிவற்ற பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நான் கிளம்பிக்கிட்ட விழாவில் அதிகமான பயனாளிகள் 1,17,132 பயனாளிகளுக்கு 856 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கி இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில தான் அதிகமான நிதியை இந்த நிகழ்ச்சியில தான். இந்த ஆட்சியோட 4 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. 5ஆம் ஆண்டு தொடக்கத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக 5ஆம் ஆண்டு தொடங்கி திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு மீடியா நண்பர்களை எல்லாம் சந்திச்சேன். ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாம் சந்திச்சேன். பத்திரிகை நண்பர்களையும் சந்திச்சாங்க. இந்த 4 ஆண்டுல நம்ம பண்ணிருக்கக்கூடிய முக்கியமான சாதனைகளை, அதனால தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்படி சொல்லுகிற போது எனக்கே ஒரு நொடி வியப்பா இருந்துச்சு. அடையப்பா, இவ்வளவு திட்டங்களை தொடங்கி இருக்கோம்னு எனக்கே மலைப்பாதான் இருந்துச்சு. ஊடக இத்தனை துறைகளை இவ்வளவு சாதனைகளை நடந்திருக்கான்னு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. 1-2 சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நாம அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறோம், சாதனைகளை பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல முடியல. அடுத்த டார்கெட் செட் பண்ணிக்கிட்டு முன்னோக்கி போறதால எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியல. ஒரு சாம்பிளுக்கு பெரிய நகரங்களை செஞ்சிருக்கக்கூடிய முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மட்டும் சொல்றேன். மதுரையில் ஒத்த செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸ் மாதிரி இல்லாம சொன்ன தேதிக்கு முன்னாடியே சென்னையில கட்டி முடிச்ச 6 லட்சம் மக்களுக்கு மேல பயனடையக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வருது. மதுரைக்கு கலைஞர் நூலகம், ஜல்லிக்கட்டு அரங்கம், சிவகங்கை மாவட்டத்தை கீழடி அருங்காட்சியகம், குமரிமுனையில வள்ளுவருக்கு சில கண்ணாடி இழைப்பாலம், எல்லா மாவட்டத்திலையும் தொழில் பூங்காக்கள், டைடல் பார்க்குகள், பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதிகள்னு
ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பெருமித அடையாளங்களை உருவாக்கிட்டு வரோம். நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைகிறதுக்கான வெற்றி பயணம் தொடங்கினது இந்த திருச்சியில் இருந்துதான். மறந்திருக்க மாட்டீங்க, 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த விடியலுக்கான முழக்க மாநாட்டில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான என்னுடைய விஷன் அறிவிச்சேன். என்னுடைய கொள்கை அறிவிச்சேன். என்னன்னா, தமிழ்நாட்டை துறைவாரியா எப்படி உயர்த்துவோம்னு சொல்லி 7 வாக்குறுதிகளை அப்பொழுது நான் சொன்னேன். முதல் வாக்குறுதி, வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு. இரண்டாவது வாக்குறுதி, மகசூல் பெருக்கம் மகிழும் விவசாயி. மூன்றாவது வாக்குறுதி, குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். நான்காவது வாக்குறுதி, அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம். ஆறாவது வாக்குறுதி, எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். ஆறாவது வாக்குறுதி, உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். ஏழாவது வாக்குறுதி, அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம். இந்த 7 வாக்குறுதிகளை பெரும்பாலானவற்றை இந்த 4 ஆண்டுகளிலே நாம் எட்டி இருக்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 9.69 விழுக்காடு என்பது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத வளர்ச்சி. இந்தியாவில் நாம் தான் நம்பர் 1. நாம தான். வேளாண்மைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பாசன பரப்பும் விளைச்சலும் அதிகமாகி சாதனையில் படிச்சுட்டு இருக்கிறோம். தனி பட்ஜெட்டும் தாக்கல் செய்கிறோம் சட்டமன்றத்தில். அதே போல கல்வி எடுத்துக்கிட்டா புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற நம்ம புரட்சி திட்டங்கள் காரணமா உயர்கல்வியில சேர்றாங்க. எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் இந்தியாவோட சராசரியை விட 2 மடங்கு அதிகம். தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல 5இல் 1 பங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு ஒன்றிய அரசே ரிப்போர்ட் தராங்க. காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணெய் நிறுத்தம் போன்ற திட்டங்களால பள்ளி கல்வியில பெரும் வளர்ச்சியை பார்க்கிறோம். மாணவர்கள் இடைநேற்றல் குறைஞ்சிருக்கு, சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு, அட்டெண்டன்ஸ் கூடி இருக்கு. மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா நம்முடைய தொலைநோக்கு திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தி ஐநா விருதை வாங்கி இருக்கிறோம். நகரங்களை மட்டுமல்ல கிராமங்களையும் வளர்த்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலாக சமூக நீதி அரசை உருவாக்கி இருக்கிறோம். எந்த பிரிவினரும் விட்டு போக கூடாதுன்னு கவனமா செயல்பட்டு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கை, விளிம்புநிலை மக்கள்னு எல்லாருக்குமான ஆட்சியாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி நாட்டுக்கு எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கு. நாடு போற்றும் 4 ஆண்டு, தொடரட்டும் இது பல்லாண்டு அப்படின்னு சொன்னோம். அடுத்த வர ஆண்டுகள்ல இப்போ நான் சொன்ன சாதனைகளெல்லாம் நாமளே பீட் பண்ற மாதிரி இதை விட பெரிய சாதனைகளை படைப்போன்னு உறுதியா சொல்றேன். இதைத்தான் நம்முடைய அரசியல் எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களோட கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சின்னதா ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பாருங்க. அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு 10 வருஷத்துல. 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுக்க உழவர்கள் போராட்டம் நடந்தப்போ அவங்க அந்த போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க. அது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பேசினார். காவிரி நீர் உரிமையை பெறவும் உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை எடுத்து வைக்கல. அதனால உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த துயரெல்லாம் நடந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே காரணத்தால் தான் அது நிறைவேறிச்சு. நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் பத்தி எரிஞ்சது. ஏன் ஜிஎஸ்டிக்கு தலையாட்டி நம்ம அரசோட உயிர் மூச்சான வரி விதிப்பு உரிமையும் போச்சு.
தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம்னு பொதுமக்களே கொண்டு குவிச்சாங்க. ஏன் இதையெல்லாம் இப்ப நினைவுபடுத்துறேன்னா, அப்படிப்பட்ட இருண்ட ஆட்சியிலிருந்து 4 ஆண்டுகள்ல நம்ம விடியல் ஆட்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கோம்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக தான் சொன்னேன். இது சும்மா தொடக்கம் தான். நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், திராவிட மாடலோட வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். 4 ஆண்டுகள்ல சரிவில் இருந்து நம்பர் 1 மாநிலமாகி சாதனை படைச்சோம். இனி நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ராக்கெட் வேக வளர்ச்சின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அடுத்து வரும் ஆண்டுகள்ல பார்ப்பீங்க. அது நடந்தேற தொடரட்டும் நமது திராவிட மாடல் ஆட்சி பல்லாண்டு என்று நாங்கள் என்றைக்கும் உங்களோடு இருப்போம் என்று நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.